ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஆனா உள்ள வாங்க ரோஹித், என்ன காலமே அவளை கொண்டு விட்டுட்டு இப்பதான் கூட்டிட்டு போறதுக்கு வரியடா? ஆமா அர்ஜுன், காலமே கொண்டு விட்டுட்டு ஒரு மணி நேரத்துல வந்து கூட்டிட்டு போனான்னு தான் நினைச்சேன். சின்ன வேலையா வெளியே போக வேண்டியது இருந்தது, அதான் அவளுக்கிட்டே சொல்லிக்கிட்டு தான் போனேன். ஒரு மணி நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். போன இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை பாத்துக்கிடுங்க, அதை முடிச்சுக்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு. சரி உள்ள வாங்க, சாப்பிட்டுக்கிட்டு போலாம். இல்ல அர்ஜுன், நான் சாப்பிட்டுட்டேன். காலமே போனியா, இப்பதான் வாரியா? வீட்டுக்கு போகல, ஸ்டேஷனுக்கு போகல, அது பிறகு எப்படி? காலமே பஞ்சாயத்துன்னு சொன்னேலாம், அங்கேயே சாப்பிட்டுட்டேன். ஓ சரி சரி. என்ன பாட்டி? நீ காலமே உன் தங்கச்சிக்காரி எங்க கொண்டு விட்டுக்கிட்டு இப்பதான் கூட்டிட்டு போற, அது இருக்கட்டும். உனக்கு உன் வீட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு, அது ஒரு பக்கமா இருக்கட்டும். ஏமாக்கா, உன் தங்கச்சிக்காரி தனுக்கு எப்படியும் 21 வயசு ஆவாதா? ஏன்னா என் பேத்தி துளசிக்கு 21 வயசு ஆவாம். 2 பேரும் ஒரே கிளாஸ்ல தானே படிக்காவ. பாட்டி, நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் கிடையாது. அவ வேற டிபார்ட்மெண்ட், நான் வேற டிபார்ட்மெண்ட். எமக்கு நீங்க 2 பேரும் ஒரே வயசு தானே? ஆமா பாட்டி, ஒரே வயசு தான். இந்த துளசி பெண்ணுக்கு தாய்க்காரி ஒரு பக்கமா மாப்பிள்ள பாத்துக்கிட்டே தெரியா. அதான் என் மகன் ஸ்ரீனிவாசனுக்கு பெண்டாட்டி. துளசிக்கு மாப்பிள்ள பாக்குதியலா? அந்த தகர நாலா பக்கமா சுத்தி சுத்தி நல்ல மாப்பிள்ளையா ஏதாவது வரமாட்டாவலான்னு தேடிக்கிட்டு தான் இருக்கா. ஆனா அர்ஜுனுக்கு தான் பிடிக்கல. படிக்க பிள்ளைக்கு என்னத்துக்கு இப்பயே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டேன், அவ படிச்சு முடிக்கட்டும், அது பறவைக்கு பேசிக்கிடலான்னு அதை பத்தின பியாச்சுக்குள்ளே போக மாட்டேங்க. பணம் கொடுத்தாதானே கல்யாணத்தை நடத்த முடியும். அதான் அவ பாக்கியதோட எல்லாம் பாதியிலே நிக்குது. உன் தங்கச்சி தனுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஐடியா இருக்கா? மாப்பிள்ளை ஏதாவது பாக்குதியோ என்னமோ? என்னதுன்னு பாட்டி கேட்காவ எல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு ரெடியா? மாப்பிள்ள பாத்துருவோமா? ரோஸு, நான் சின்ன பிள்ளை ரோஸு, சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளைக்கு யாராவது கல்யாணம் பண்ணி வைப்பாவளா? அடியே, உன் வயசுல நான் பிள்ளைகளோடய பெத்தாச்சு, அதனால சின்ன பிள்ளைன்னு மட்டும் சொல்லாத. கல்யாணம் பண்ணதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு. பாட்டி, கல்யாணம் பண்ணா நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு முழு நேர கிறுக்கன மேட்சுக்கிட்டு. இது முழு நேர கிறுக்கனா? அபாபா, நம்ம சந்தோஷமே காத்துல பறந்து பெய்யறான் ரோசா, காத்துல பறந்து பெய்யறான். ஆமா, அந்த முழு நேர கிறுக்கன் யாரு? என்னைய கல்யாணம் பண்ணிக்க போறவன் தான். அவனே மேட்சுக்கிட்டு லைஃபை என்ஜாய் பண்ணவும் முடியாது. அப்படியே நம்ம சுதந்திரமே காத்துல பறந்து பெய்யறான். இவ்வளவியா? என் வயசுல நீங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைகளையும் பெத்து முடிச்சதா சொல்லுதியா? ஆனா ரோஸு, சின்ன வயசுல நீங்க கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தியான்னு வச்சுக்கிடுங்க, நீங்க நம்ம எம்ஜிஆர் இருக்காரு, எம்ஜிஆருக்கு ஜோடியா ஹீரோயினா இருக்கலாம். இந்நேரத்துக்கு ஹீரோயினா வளம் வந்திருப்பியா, வளம். யோசிச்சு பாருங்க, எத்தனை பாட்டு ஹிட் கொடுத்திருப்பியா. யார் மேடம்? நம்ம ரோஸ் தான். ஆமாமா, எம்ஜிஆருக்கு ஜோடியா தானே நல்ல விலை வந்திருப்பாவ. பொய்யா அடிச்சு விடலாம், ஆனா ஏக்கர் கணக்குகள்லாம் இப்படி அடிச்சு விடக்கூடாது. அதான் உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சின்ன தாத்தா தான் ரோஸ் பாட்டிக்கு வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாவ. கல்யாணம் ஒண்ணு பண்ணி பாட்டியை ஹீரோயின் ஆவிடாம தடுத்திருக்காரு. தாலின்னு ஒரு மஞ்ச கயிறை கட்டி பாட்டிக்கு வாழ்க்கையே முடிச்சு போச்சு. ஆமாமா, இல்லனா மட்டும் இவ ஆக்டிங் ஸ்கில்லுக்கு அப்படியே ஹீரோயினா வந்திருப்பாவ. இல்லையா? என் திறமைக்கு எத்தனை பாட்டு என்ன, எத்தனை படம் ஹிட் கொடுத்திருப்பேன் தெரியுமா? ரோசன், அவதான் புழுகுறானா, அது தெரியாம நீங்க வேற ரொம்ப கொந்தளிக்காதுங்க. நான் அவன் கிடக்கான், நீ சொல்லு. பாட்டி, உங்க ஃபியூச்சரையே சின்ன தாத்தா ஸ்பாயில் பண்ணிட்டாரு. இனிமே எங்க ஃபியூச்சர் பிரசன்டே தைய கப்பிய கண்ட ஆடிக்கிட்டு கிடக்கு. நான் உண்மையாலுமே சொல்லேன் பாட்டி, உங்க ஆக்டிங், அது பிறகு உங்க ஸ்கில், இதெல்லாம் பத்தி தெரிஞ்சதுனாலதான் சொல்லேன். தாத்தா மட்டும் அவசரப்பட்டு உங்க கழுத்துல தாலி கட்டாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு நீங்க சினி ஃபீல்ட்ல எவ்வளவு பெரிய உச்சத்துல இருந்திருப்பியா தெரியுமா? கோடியில தான் புரண்டிருப்பியா. எங்க தெருக்கோடியில தானே. அந்த கிழவரை விட என் வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது இந்த பையன் தான். இந்த பையன் மட்டும் இல்லன்னு வச்சுக்கா, நான் எப்பயே சாதிச்சிருப்பேன். எமக்கு தானும் அப்ப இந்த சின்ன என்ன வாழ்க்கையில வந்ததுனால ஹீரோயின் ஆக முடியாம தவற விட்டுட்டேன். இனிமே நான் ஹீரோயின் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் தான் டயட் எல்லாம் இருக்கேனே. ஆமா பாட்டி, இருக்கு. ரோசா, இல்லையா? இனிமே நீங்க ஹீரோயின் ஆவதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஏம்ல? என் அழகுல குறைச்சலாம் இல்ல என் நடையில தான் குறைச்சலாம்? உங்க பொக்கு வாயில தான் பிரச்சனை. ஆண்டனா வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்குதியலாம், அவையதான் என்னமோ அடிச்சு விடியா வேணா. உங்க பொக்கு வாய்க்கு ஹீரோயினா எல்லாம் வாய்ப்பு கிடைக்காது. தியானா யாருக்காவது பாட்டியா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பாட்டியா? எமக்கு தானும் என்னைய பாக்கிறதுக்கு பாட்டி போலியா தெரியுது. ஐயோ ஐயோ, உங்களை பாக்கிறதுக்கு பியூட்டி மாதிரி எல்லாம் தெரியுது. அத்தானுக்கு உங்களை பத்தி தெரியல, அத சொல்ல. நாங்க எல்லாம் வேற வழி இல்லாம தான் உங்களை பாட்டின்னு கூப்பிட்டோம். மத்தபடி நீங்க பியூட்டியா தான் இருக்குதியா. ஆண்டவா, இதெல்லாம் பாக்கிறதுக்கு தலையில எழுதி வச்சிருக்கேன். அவருக்கு உங்க வளர்ச்சி பிடிக்காம பொறாம தீயில பொங்கிக்கிட்டு இருக்காரு. ஆனா பாட்டி, நான் உங்க திறமையில எத்தனை இடத்துல பார்த்து வியந்து போயிருக்கேன் தெரியுமா? அப்படியா மக்கா?
ஆமா பாட்டி, அத்தான் பொக்குவாய் டொக்குவாயின்னு சொல்லி உங்க வளர்ச்சியை தடுக்க பாக்காரு. ஆமாமா, முன்ன அந்த கலவர் ஒரு மஞ்சள் கயிறை கட்டி என் வாழ்க்கையை டேமேஜ் பண்ணிட்டாரு. இப்ப இந்த பையன் என் வளர்ச்சியை தடுக்க பாத்துக்கிட்டு இருக்கான். ஆமா பாட்டி. மாறி மாறி அடிச்சுக்கிடாதுங்க பாட்டி. தனுக்கு கல்யாணத்துல விருப்பம்னா அவ எப்ப கல்யாணத்துல விருப்பம் சொல்லியாலும் அப்பயே அவளுக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துகிட்டு போட்டுமே. ஏமாக்கா, அப்பனா எங்க சாரா சந்தோஷமா இல்லையாக்கா? எப்படி கேட்டாவ கேள்வி. ஐயோ பாட்டி, உங்ககிட்ட வாய் கொடுக்க முடியுமா? அவளுக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்ப சொல்லுவான். அப்ப மாப்பிள்ள பார்த்தா போதும். பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் வாயை திறந்து எனக்கு மாப்பிள்ள பார்த்துவை கல்யாணம் பண்ணிவைன்னு கேட்கவா போறாவ? ஏன் எனக்கிட்டே கல்யாணம் சொல்லத்துல நானும் வேண்டாம் தான் சொன்னேன். ஓ பொண்டாட்டி சாராவா அண்ணன் நினைச்சு இப்ப கல்யாணம் வேண்டாம் தானே சொன்னா. இவ்வளவு இந்த வீட்டு மருமவா தியா காதலிச்ச பயலுக்கு கூட தானே கல்யாணம் நடக்க இருந்தது. வீட்டுல பெரியவியெல்லாம் சேர்ந்து இப்ப உடனே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசச்சுல அவ என்ன சொன்னா? இப்பயே கல்யாணம் பண்ணணுமான்னு கேட்டா ஒரு கேள்வி. பிள்ளைகளே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்க மாட்டாவ. நம்மளாதான் காலத்துல பார்த்து எடுத்து நடத்தி வைக்கணும். ரோஸ், நானும் அப்படி கிடையாது. கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நேரா அண்ணனுக்கிட்ட போய் சொல்லுவேன், எனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் இதுக்கெல்லாம் வெக்கப்படவே மாட்டேன். இப்படிதான் வெக்கப்படவே மாட்டேன்னு சொல்லுவியா? அது பிறவைக்கு மணமேடையில இருந்து தலையே நிமிராது. நீங்க வேணா பாருங்க, என் கல்யாணத்துக்கு என் புருஷன் என் கழுத்துல தாலி கட்டுச்சுலாம் நான் கெத்தா நிமிந்துதான் இருப்பேன். என் பக்கத்துல இருக்க மனுஷன் தான் பயந்து போய் தலை குறிஞ்சி இருக்கணும். சூப்பர்மா சூப்பர். ஒருவேளை காதல் கல்யாணம்னா நேரா எங்க அண்ணனுக்கிட்ட கூட்டிக்கிட்டு போவேன். இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, இவனே கட்டி வச்சிருன்னு சொல்லிடுவேன். நான் தைரியசாலி. எங்க அண்ணனுக்கு முன்ன வச்சுதான் ஐ லவ் யூவே அவனுக்கிட்ட சொல்லுவேன். விளங்கம். அதனால இந்த கல்யாண பேச்சு எடுத்த உடனே வெக்கப்பட்டுக்கிட்டு வேண்டான்னு சொல்லி ஆளல நம்ம கிடையாது. எப்படி எங்க வளர்ப்பு? பிரமாதம், எக்ஸலண்ட். இங்க பாருமக்கா, நான் ஒண்ணு சொல்லி கேளு. ஏதாவது இவளுக்கு மாப்பிள்ள பாக்கியானா நீ தேடி தெரியானேன்னு அவசியமே இல்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கா. ரோசி எப்ப கல்யாணம் புரோக்கர் ஆச்சு? நம்ம திப்புல ஒரு பையன் இருக்கேன் கேட்டியா? நல்ல ஒரு பையன். அப்படியா? ஆமால மக்கா, பையன் நல்ல பையன். வீட்டுல உள்ளவங்களுக்கு மேல அவ்வளவு பாசமான பையன். வீட்டுல உள்ளவங்களுக்கு மேல அக்கறையும் பாசமா இருந்ததுன்னா கெட்டிய பொண்டாட்டிக்கு மேல எவ்வளவு அக்கறையும் பாசமா வைப்பான். அது உண்மைதான் பாட்டி. வீட்டுல உள்ளவங்களை நேசிச்சா கண்டிப்பா கட்டின ஒய்ஃபே நல்லாதான் நேசிப்பாவ. அதான் சொல்லி நல்ல மாப்பிள்ளை எனக்கு தட்டி கழிச்சு போடணும். பையன் தங்கமான பையன் தான், கொரோனா ஒண்ணெல்லாம் சொல்லிடவே முடியாது. ஓ அப்படியா பாட்டி? அவளுக்கு கல்யாணம் பண்ணச்சுல சொல்லியேன். அப்பவா அந்த பையனுக்கு வேற கல்யாணம் ஆகலைன்னா பாப்போம். அப்படி சொல்லு. இப்ப எல்லாம் கல்யாணம் ஆகாத அந்த பையனுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா என்ன ஒண்ணு, உன் தங்கச்சிக்காரி வெள்ள வெளியேன்னு இருக்கா. அவன் கொஞ்சம் கருப்பு, ஆனா கருப்புல நல்லாதான் இருப்பான். கருப்பு வைரம், பிளாக் டைமண்ட், சுத்த தங்கம். எனக்கு வேண்டாம்னு சொல்லியது. நீ எப்ப அவளுக்கு மாப்பிள்ள பார்த்தாலும் சொல்லு, அந்த பையலே பேசி முடிச்சிருவான். இல்ல அந்த பையனுக்கு வேற கல்யாணம் ஆயிட்டுனா என்னமா 5 வருஷத்துக்கு அவருக்கு வாய்ப்பு இல்ல. இந்த கனவு யார சொல்லுது? சரி பாட்டி, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எப்ப சொல்லியாலோ அப்போ உங்ககிட்ட சொல்லலாம். அப்படி ஒரு அழகனா தவற விட்டுறப்படாது கண்டியா. சரி பாட்டிமா, அப்ப நாங்க கிளம்புறோம். அர்ஜுன் கிளம்புறோம். சரி ரோஹித் மாமா போயிட்டு வரோம். சரி மாப்பிள்ள போயிட்டு வாங்க. கவினா போயிட்டு வரோம். சரி தான். இந்த ரோஸ் சொன்ன அந்த பிளாக் டைமண்ட் யாரா இருக்கும்? சாரு போலாம் சார். சாரமழை துளியில் உன் ரகசியத்தை வெளிப்பார்த்தேன். நானும் நான் அறிந்தேன். கொஞ்சம் பனிப்பூவாய் நீ குறுக என்னை அறியாமல் மனம் பறித்தாய். உனை மறவேனடா, நிஜம் புரியாத நிலை அறிந்தேன். எதுவரை சொல்லடா, காலம் தோறும் நெஞ்சில் வாழும் முந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம். கனவெல்லாம் நீதானே, வெளியே உனக்கே உயிரானே. சார் வருண் சார். என்ன கிளம்பலாமா? நீயா? என்னாச்சு சார்? இல்ல ஒண்ணும் இல்ல. சாரு அம்மா, இது யாரு துணி? வர சமயமே உன் பொருளை எல்லாம் தொலைச்சுக்கிட்டுலாம் வந்தேன். இது யார் தந்தது? மெனிக்கு துணியா இல்லனா அகல்யா துணியா? இல்லம்மா, வருண் சார் தான் கொடுத்தாரு. ஏண்டா எப்ப போய் எடுத்துக்கிட்டு வந்த? அதான் என்ன இல்லதான். இப்ப எப்படி நார்மல் வாய்ஸ் வருது? எனக்கு எது கொடுக்குறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். அதுதான் உனக்கே தெரியும்ல. என்ன இப்ப சொல்லு. இல்லதான், இவ போட்டிருக்க இந்த சுடிதாரு அஞ்சு அக்காவோட தானே? அஞ்சுக்கு துணியா? சாரு உனக்கு கரெக்டா இருக்கு. என்ன கேட்டுறேன்? இல்லதான், இது அஞ்சு அக்காக்க துணின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா தைக்க கொடுக்கும்போது நாங்க எல்லாம் ஒன்னா தானே போனோம். இதுதான் ஒரு நாள் நான் உங்ககிட்ட கேட்டனே, அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் அக்கா போடலையே எனக்கே கொடுத்துருங்கன்னு கேட்டனே. அப்ப நீங்க என்கிட்ட அதெல்லாம் கொடுக்க முடியாது, அது அஞ்சுக்கு ஞாபகமா நான் வச்சிருக்கேன்
அவளுக்கு நான் எடுத்து கொடுத்ததுன்னெல்லாம் சொன்னியா? இப்ப சாருக்கு கொடுத்துருக்குதியா? என்ன மாப்பிள, அகலியா தான் கேட்காயில, பதில் சொல்லுங்க. இதுல பதில் சொல்லதுக்கு என்ன இருக்கு? அவ துணியெல்லாம் தொலைச்சிட்டா, அதான் எடுத்து கொடுத்தேன். அதான் நீங்க எப்படி கொடுக்கலாம்னு கேட்டேன். அப்பனா அன்னைக்கு நான் கேட்டப்போ நீங்க எனக்கே கொடுத்துருக்கனால, எனக்கு கொடுக்காம அவளுக்கு கொடுத்துருக்குதியா? அதான் சொல்லனே, அவதான் துணியெல்லாம் தொலைச்சுக்கிட்டு வந்தா. நான் கொடுத்துருப்பனே அத்தான். நான் தான் சொன்னேன் நான் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே. மினி இருக்கா, மினி கொடுத்துருப்பா. நீ ஏற்கனவே போட்ட துணியை தான் கொடுத்திருப்பேன். இது 5 போடவே இல்ல, புதுசா தான் இருந்தது, அதான் எடுத்து கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இல்லாதா, அப்பனா நீங்க இந்த துணியை நான் தானே முத கேட்டேன், எனக்கு கொடுத்துருக்கலாம்ல. நான் எனக்கிட்ட இருந்து ஒரு புது சுடிதாரா அவளுக்கு கொடுத்துருப்பனே. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அத்தான், இது அஞ்சு அக்காவோட துணி. அவ இடத்துக்கு நான் தானே வர போறேன். அப்பனா அக்காவோட துணியை எனக்கு தானே வரணும். இது என்ன புது கூத்தா இருக்கு? நீ வரதுனால அவ துணி உனக்கு தான் வந்து சேரானான்னு இருக்கா? நம்ம வீட்டுல ஸ்டே பண்ணிருக்கா அப்படின்றதுக்காக நீங்க போட்ட துணியை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதான் புதுசா இருந்ததை எடுத்து கொடுத்தேன். அது பிறகு நீ கொடுத்துட்டு உங்க அம்மா அதுக்கு வேணா திட்டினாலும் திட்டுவாவ. என் மவளுக்கு துணி கழத்திடின்னு சொன்னாலும் சொல்லிருவாங்களே. என்ன மாப்ள, என்ன அவளை கேவலமானவா நினைச்சிட்டியலா? இல்லாத நீங்க அவ்வளவு கேவலமானவியே இல்ல. ஆனா சில சந்தர்ப்ப சூழ்நிலையில நீங்க அப்படி செஞ்சாலும் செய்வியா? அதான், என்ன இருந்தாலும் நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது. இந்த துணி எனக்கு சேர வேண்டியது. ஏன் அகலியா, இதெல்லாம் ஒரு விஷயமா? அவன் தான் சொல்லியா இல்ல, போட்ட துணி எனக்கு கொடுக்கணும், புதுசா இருக்கலாம் சொல்லிக்கிட்டு எடுத்து கொடுத்துருக்கான். இத ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இதை பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லாத நான் தானே அக்காக்கு இடத்துக்கு போறேன். அப்பனா அவிய துணி எனக்கு தானே வந்து சேரணும். இப்ப என்ன, 5க்கு இடத்துக்கு நீ போறதுனால அவளுக்கு துணி உனக்கு வந்து சேரணும், அவ்வளவுதானே? 3 பீரோ நிறைய துணி அடுக்கி வச்சிருக்கா. அதுவும் எல்லாம் வரணும் எடுத்து கொடுத்தாதான். உனக்கு தேவைப்படியதை எடுத்து போடு. அதெல்லாம் அவிய போட்டதை நான் எப்படி போட முடியும்? இப்ப தானே இவ சொன்னா அக்காக்கு துணி எனக்கு தானே வேணும்னு ஆசைப்பட்டு கேட்ட மாதிரி இருந்தது. ஆனா அவ போட்ட துணிய போட மாட்டாளாம். இவ பைத்தியமா இல்ல பைத்திய மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காளா? சிவா சாரும், சார், நீ வா போலாம். அம்மா போயிட்டு வரோம். சரிடா, பாத்து கூட்டிட்டு போ. ஐராவையும் பாத்து கூட்டிட்டு வா. விடியாவலான்னு தெரியாது, கேட்டு பாரு. விட்டாவல்னா கூட்டிட்டு வா. அர்ஜுன் விட்டா மட்டும் கூட்டிட்டு வா. இன்னமும் கொஞ்ச நாள் இங்கே நிக்கட்டுன்னு அர்ஜுன் சொன்னா அங்கேயே விட்டுக்கிட்டு வந்துரு. 2.5 வருஷம் இங்க இல்ல பாத்தியா? அவனுக்கு ஆசையா இருக்கும் பிள்ளைய கொஞ்ச நாள் கூட விட்டுட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. பாத்து போமா. கடவுளே, சாருக்கு பிரச்சனை எல்லாம் சொன்னான்னு சரியாவி அவ நல்ல ஒரு இடத்துல வாக்கப்பட்டு போனோம். கண்டியா, நீ வாய் திறந்து கேட்டதுக்கு பிறவைக்கு கூட அவன் அந்த துணி உனக்கு தரையில. சரி விடுங்கம்மா, ஒரு துணி தானே. அந்த துணி ரொம்ப நல்லா இருந்தது, 5 வேற போட இல்லையா? அத்தான் எடுத்து கொடுக்கச்சிலே அந்த துணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதனாலதான் போய் கேட்டேன். அத்தான் சொல்லிதான் சரிதானேமா? நான் கொடுத்திருந்தா எப்படியும் போட்ட துணியை தான் கொடுத்திருப்பேன். அவளுக்கு மனசு ஒரு மாதிரி இருந்திருக்கும் பத்தியலாம். இப்ப எல்லாம் அந்த வருணுக்கு நீ நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னமோ 1 மாசத்துல அவர் எனக்கு புருஷன். அவர் சொல்லியதை கேட்காம நீங்க சொல்லியதை கேட்டுக்கிட்டு இருப்பேன். எடி, ஒரே நாளையில எப்படி மாறிட்ட? பொறவு ஆமா, இப்பே சொல்லியேன். நீங்க சொல்லியதான் கேப்பேன் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதுங்க. இப்பே அத்தான் சொல்லியதான் நான் கேப்பேன். அவர் எது சொல்லியாரோ அது சரியாதான் இருக்கும். உன் தலையில நீயே மண்ணை வாரி போடாம இருந்தா சரிதான். சரி, உன் அத்தான் காரணம் விடு. உன் அத்தைக்காரிய பாத்தியா? கிருங்காம நின்னுகிட்டு அது பறவைக்கு கதை என்னன்னு தெரிஞ்சதுக்கு பறவைக்கு அவ போட்ட துணியெல்லாம் எடுத்து போடுன்னு சொல்லியாவ. அப்பனா இவள அந்த சாருக்கு தானே சப்போர்ட்டு. அத்தான் எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டு சாரு என்ன பண்ணுவா? இருந்தாலும் ஒரு வார்த்தை அதைய மௌனுகிட்ட சொல்லி இருக்கலாம்ல. நீ கட்டிக்க போறவ வாயை திறந்து கேட்டதுக்கு பறவைக்கு நீ கொடுக்காம அதே துணி எடுத்து அந்த சாரு பிள்ளை கொடுத்தது தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் அவளுக்கு. அதை பத்தி பேசாம கண்டியா எப்படி உன் வாயை அடைக்கலான்னு பாக்காவ. உள்ளதான் 3 பீரோ நிறைய துணி இருக்கேன், அதுல இருந்து எடுத்து போட்டுக்கான்னு சொல்லியாவ. சும்மா போமா, கொந்தளிக்காம. சரியா இருக்கு, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. புது துணியை எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு புது துணியை எடுத்து கொடுத்துருப்பாரு. நல்லது சொன்னா காதுல வாங்குதான்னு பாரு. இல்ல ஸ்மிருதி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கேனே. வெளியேனா அர்ஜுன் வீட்டுக்கு தான். ஆமா. அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், உன்னை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே, நான் இங்கு தனியாக அழுதேன், விடியும் வரை கனவின் நிலை உனதா, இங்கு தினம் ஏங்குது மனம் உருகிடும் நிலை இது உந்தன் முதல் முதல் வரமுய காதலி, உயிரை தொலைத்தேன் அது உன்னில் தானோ, இது நான் காணும் கனவோ நிஜமோ? சரி ஸ்மிருதி, நான் ஐராவை கூட்டிட்டு வரதுக்கு தான் போறேன் பாத்துக்கா. இல்ல வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். எப்படியும் நைட் ஆகும்னு நினைக்கேன். வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு உன்னை கூப்பிடுறேன். வச்சிடுறேன். போமா. என்னாச்சு இவளுக்கு? சாரு, சாரு, என்ன யோசிச்சுக்கிட்டே நிக்க? நான் பாட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்குமே இல்ல. ஒண்ணும் இல்ல சார், கிளம்பலாம். என்னம்மா, துணி எடுக்கிறதுக்கு போறீங்களோ? ஆமா சித்தி, நீங்க எங்க போயிட்டு வாரியா? வெளியே கடை வரைக்கும் போயிட்டு வரேன்.
மினிக்கு கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் வெளியே கடைக்கு போயிட்டு வரோம். ஓ அப்படியா, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே போய் எடுத்துட்டு வந்திருப்பேனே. அவகிட்டே நின்னு கொஞ்சம் திருத்தி பறக்கி அது பறவைக்கு தான் பிரிண்ட் எடுக்கணும் பாத்துக்கா. அதான் நான் கூட்டிட்டு போயிருப்பேன்லாம், நீங்க எது கல்யாணம் இல்லன்னா வாசு கூட்டிட்டு போயிருப்பான்லாம். ஒண்ணும் இல்ல மக்களே, உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு, இந்த பக்கத்துல தானே கடை இருக்கு. சரி சித்தி, கிளம்புறோம். சரிம்மா. போமா. சரு, என்னம்மா? உனக்கு என்னென்ன துணி வேணுமோ உனக்கு வேண்டப்பட்டதை எல்லாத்தையும் வாங்கிடுறேன். சரிம்மா. நான் ரொம்ப எல்லாம் காஸ்ட்லியா போட மாட்டேன். இருந்தாலும் உனக்கு தேவையான எல்லா துணியும் வாங்கிக்கான். துணி மட்டும் இல்ல, எல்லா பொருளையும் தொலைச்சுக்கிட்டு எல்லாம் வந்திருக்கேன். டவலு, பேஸ்ட், எது எது வேணுமோ எல்லாம் வாங்கிக்கான். ரூபாயை பத்தி எல்லாம் கவலைப்படாத. வருண் அதை பத்தி எல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டான். ஒருவேளை வருண் ரூபாயை பத்தி ஏதாவது நினைச்சிருவான், அதனால குறைச்சு வாங்குவேன்லாம் நினைக்காத. அவன் அதை பத்தி எல்லாம் நினைக்க பிள்ளை இல்ல. சரிங்கம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஐராவை பாத்துக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் பாத்துக்கா. பரவாயில்லம்மா, நாங்க பார்த்து பேசி கூட்டிகிட்டு வந்துடுறோம். அர்ஜுனு தான் விடுவானான்னு தெரியல. அவனுக்கு பிள்ளைய அவனுக்கு கூடயே வச்சிருக்கணும். ஐரானா உயிர் அவனுக்கு. தான் ஹான் அடிச்சுக்கிட்டே இருக்கான். போ. சரிம்மா. எவ்வளவு நல்ல பிள்ளை, அமைதியான பொண்ணு. நம்ம வருணுக்கு கிட்ட நிக்கச்சுல வருணுக்கு ஏத்த ஜோடியா இருக்கா. ஆனா தலையெழுத்த என்ன செய்யுது? கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தானா இந்த பிள்ளையே இவனுக்கு கட்டி வச்சிருந்திருக்கலாம். இனிமே மொவ்வளும் தாய்க்காரையும் சேர்த்து ஒரு ஆட்டத்தை காட்டிடுவாளவளே. சரு, என்ன அமைதியாவே வர? அது சரி, நீ சும்மாவே அமைதியா தானே இருப்ப. வாண்ட போய் என்ன அமைதியா வரேன்னு கேட்டா அதுக்கு அமைதி தான் பரிசா கிடைக்கும். ஆமா, ஏன் அமைதியா வரேன்னு கேட்டதுக்கு பதில் இல்ல. என்ன யோசிச்சுக்கிட்டு வர? ஒன்னும் இல்ல சார். வரும்போது அகல்யா பேசினதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறியோ? அதெல்லாம் ஒன்னும் இல்ல சார். சாரு, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும்போது அஞ்சுவை பார்த்த மாதிரியே இருக்கு. பாக்குறதுக்கு அப்படியே அஞ்சு மாதிரியே தெரிய. இந்த துணி அஞ்சுவோட அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு எடுத்தது. பார்த்த உடனே எனக்கு இந்த துணி ரொம்ப பிடிச்சிட்டு கல்யாணத்துக்கு புடவை எடுத்ததுனால முதல்ல சொல்லிட்டான். 2வது விருந்துக்கு போகும்போது இந்த துணியை தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அவ அண்ணனுக்கு மேல ரொம்ப பாசம். அதான் கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தி அண்ணனையும் கூட்டிக்கிட்டே போயிட்டா. அப்போ கல்யாணம் நடந்துச்சு சாரு. ஆக்சுவலா அஞ்சுவோட அப்பாக்கு 2 ஒய்ஃப். ஒய்ஃபுக்கு பிறந்த பிள்ளைங்க அர்ஜுனும் சாராவும். கேள்விப்பட்டிருப்பியே, அர்ஜுனுங்கிற பேரு நம்ம வீட்லயே அடிக்கடி அடிப்படம். கேட்டிருக்கேன் சார். 2வது ஒய்ஃபுக்கு தான் அஞ்சு. அது பிறவிக்கு இறந்து போன நிலன், கவின், துளசி, இந்த 4 பிள்ளைங்களாம். நிலன் காதலிச்சது என்னோட ஃப்ரெண்டு தியாவை தான். தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாவ 2 பேரும் ஆக்சிடென்ட்ல தான். அப்போ உங்க ஃப்ரெண்டு? அவ கல்யாணம் நடந்துச்சு அர்ஜுனுக்கு கூட. இந்நேரத்துல உனக்கு யோசனை வரும்ல, எப்படி அவிய சம்மதிச்சிருப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை கன்வின்ஸ் பண்ண அவ பெரியவியெல்லாம் சேர்ந்து. தியாக்கு பக்கத்துல இருந்து தாலி கட்டுறது அர்ஜுனே தெரியாது. ஏன், தாலி கட்டி முடியது வரைக்கும் நிலன் இறந்து போன விஷயமே அவளுக்கு தெரியாது. அவளை பொறுத்த வரைக்கும் தாலி கட்டுறது நிலன் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணாரு. அவளும் பிடிக்காம தான் அந்த தாலியை ஏத்துக்கிட்டான். ஆனா இப்போ அப்படியே தான் இருக்காவலான்னு கேட்டா அதுதான் இல்ல. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காவ. என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள வர சின்ன சின்ன சண்டையெல்லாம் அவங்களுக்குள்ளே நடக்கும். சொல்ல மறந்துட்டேன், ஒரு குழந்தையும் இருக்கான். இப்ப நான் உன்கிட்ட இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு தானே யோசிக்கியா? இல்ல சார், அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால அந்த வீட்டுல உள்ள வேலை பத்தி சொல்லுதியான்னு நினைக்கேன். கரெக்ட் தான். ஆனா ஒண்ணு சாரும், அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே நல்லவங்க தான். அஞ்சோட அம்மா தான் ஒரு மாதிரி வளவளான்னு பேசிக்கிட்டு இருப்பாவ. அதுலயும் அகல்யாக்கும் எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததேன் அவளுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஒருவேளை உன்கிட்ட ஏதாவது கத்தி பேசினாலும் நீ கண்டுக்காத. மேக்சிமம் உன்கிட்ட அவளுக்கு எந்த கோபமும் இருக்காது. அகல்யாவை பாத்திருந்தாதான் ஆடி பொடிச்சிருப்பாவ. பயந்து போய் தான் அவ வரல. அவ ஏதாவது ஒரு வேளை உன்கிட்ட பேசினாலும் நீ பயப்படவே வேண்டாம், நான் பாத்துக்கலாம். சரிங்க சார். என்ன அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா? ஏதோ கேட்க வர போல. இல்ல, அகல்யா தான் இந்த சுடிதார் அவங்க கேட்டிருக்காவல்ல, அவைகளுக்கே கொடுத்துருக்கலாம்ல சார். அவைய என்ன நினைச்சிருப்பாவ? சாரு, எந்த பொருளையுமே பிடுங்கிறதுக்கு நினைக்கப்படாது. ஒன்னு ஒருத்தங்க குடுக்கறாங்கன்னா அதை சந்தோஷமா வாங்கி அனுபவிக்கணுமே தவிர யாருக்கிட்ட இருந்தா எதையும் பிடுங்கிறதுக்கு நினைக்கப்படாது. அது எதுவா இருந்தாலும் சரிதான். எங்க பாராயிரா, உங்க அப்பா உன்னைய கூட்டிகிட்டு போறதுக்கு வந்துகிட்டே இருக்காரு. ஆனா நீ உங்க அப்பனுக்கு கூட போனேன்னு வச்சுக்கா. போனா ஏன கேக்க? உங்க அப்பா ஒருத்திய கல்யாணம் பண்ணி உனக்கு அவளையே அம்மா ஆக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அஞ்சு தான் இறந்துட்டாளா மக்களே? அதான் அங்க கிடக்காளே அகல்யா, அந்த சொத்தி தான். அவளா உனக்கு அம்மா ஆக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. நீ மட்டும் அங்க போனேன்னு வச்சுக்க தங்கம், உன்னை அடிப்பா, கொடுமைப்படுத்துவா, கண்ணுல காண விட மாட்டான். ஏன்னா அவளுக்கு உன்னைய பிடிக்காது.
அவளுக்கு உன்னை பிடிக்கும்னு நீ பாத்தியா? ஆமா, செல்லு போன தாவாங்க, சோடெல்லாம் ஊட்டி விடுவாங்களே. அவ சோற ஊட்டின்னு சொல்லிட்டு விஷத்தை ஊட்டாம இருந்தா சரிதான். கேரு மக்களே, அவ்வளோ நல்லவளே கிடையாது. ஐயோ, முதல்ல இருந்தே வாரியே. அதான் அந்த அகல்யா, அது பிறவைக்கு அவளுக்கு அம்மக்காரி ஒருத்தி கிடைக்காளே தேவிகா, அவ்வளோ நல்லவளே கிடையாது. உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை ஏதாவது அநாத ஆசிரமத்துல தூக்கி போடலான்னு பாத்துக்கிட்டு இருப்பாளுவா. ஆமா, ஐரா போட்டாலும் போட்டுருவாளுவா. காரியம் ஆவியது வரைக்கும் தான் உனக்கிட்ட நல்லா பேசி சிரிச்சு எடுத்து இருப்பாளுவா. உங்க அப்பனை கைக்குள்ள போட்டதுக்கு பிறவைக்கு உன்னை கண்டுக்கிடவே மாட்டாவ. ஐயோ, அவளுங்களுக்கு கைக்குள்ளதான் பேசி பேசி போடுவாள்வா. இவ ஒருத்தி. இங்க பாரு, உன்னைய கூட்டிக்கிட்டு போறதுக்கு உங்க அப்பா வந்திருக்காரு, வந்துகிட்டே இருக்காரு. எக்காரணத்தை கொண்டா நீ அந்த ஆளுக்கு கூட போயிடவே கூடாது. உன்னைய கூட்டிக்கிட்டு போறதுக்கு யாருமா வரது? உன் அப்பன் தான். உன் அப்பனுக்கு கூட தான் போவாதான்னு சொல்லியே. ஐயோ, ஏன்னா அர்ஜுன் மாமாக்கு நீ உங்க அப்பாய்க்கு கூட போறதுல விருப்பம் இல்ல. அர்ஜுன் மாமாக்கு பிடிக்கலையா? இல்ல, அர்ஜுனுக்கு பிடிக்கல. அர்ஜுனுக்கு பிடிக்காததுனால நீ உங்க அப்பனுக்கு கூட போவாத. நீ போனன்னு வச்சுக்கா, அது பிறவைக்கு அர்ஜுன் உனக்கு ஒரு பொருள் வாங்கி தர மாட்டான். நீ போகாம இங்கே இருந்தன்னு வச்சுக்கா, அப்பதான் தம்பிக்கு வாங்கி குடிக்கிறது போல உனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க. உன்னை நல்லா பாத்துப்பான் அர்ஜுனு. அங்க போனேன்னா அவளை எங்கேயாவது தூக்கி போட்டுருவாளுவா. ஏன் வரணும் வந்திருக்கான்? ஐரா, செல்லக்குட்டி, உங்க அப்பா வந்திருக்கான். நீ என்ன இவ்வளவு கிட்ட பேசிக்கிட்டு நிக்க? ஆமா, உன் அப்பா வந்துட்டான். அவன் தான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அறிவு கட்டவளை, பிள்ளை கிட்ட என்ன பேசணும்னு தெரியாதா உனக்கு? பிறகு அவளுக்கு கிட்ட பிள்ளை விட்டா பிள்ளை நல்லா பாத்து பாடுவானா நினைக்கிறியா? காரியம் ஆவியது வரைக்கும் தான். வருண் மாப்பிள்ளைய கைக்குள்ள போடியது வரைக்கும் பிள்ளைக்கு கிட்ட நல்ல பாசமா அன்பா இருக்கிறது மாதிரி நடிப்பாளுவாத்த. அது பறவைக்கு மாப்பிள்ளைய கைக்குள்ள போட்டதுக்கு பறவைக்கு பிள்ளை எங்கேயாவது கொண்டு விட்டாலும் யாருக்கு தெரியும்? அதான் உன் அப்பே வந்து கூப்பிட்டாலும் போவாதான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீ என்ன மெண்டல் இருக்கியா? அவள பிள்ளை எங்கேயாவது தூக்கி போட்ட உடனே வரணும் விட்டுருவானா? அதெல்லாம் விட மாட்டான். ஐரா, நீ வா. ஐரா எல்லாம் அவருக்கு கூட போக முடியாது. அர்ஜுனுக்கு அவ போறதுல விருப்பம் இல்ல. பிள்ளைய பெத்தவன் பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கான். பேசாம போவியா? ஐரா, நீ வாமா. உங்க அப்பாக்கு கூட போவியா? அம்மாமா, போக மாட்டேனா? அர்ஜுன் மாமாக்கு பிடிக்கலையா? இல்ல, அர்ஜுனுக்கு பிடிக்கல. அப்ப போவாண்டா. சமத்து, இப்படியே உங்க அப்பா கிட்ட வந்து சொல்லு. வா. இவளை பெத்தாவளா செஞ்சாவளா? 5 நிமிஷம் குழந்தைகிட்ட பேசி குழந்தைக்கு மனசையே கெடுத்துட்டா. நல்ல வேலை நம்ம குழந்தையா இல்ல. யாரா இந்த ஃபிகர்? டேய், வரவே கடை. அண்ணே, பொதுக்கடின்னு கீழே விழுந்தியா? இப்படி ஸ்ட்ராங்கா வந்து நிக்குதியா? என்ன போய் சொல்லி எங்க அண்ணனை ஏமாத்ததுக்கா? ஆமா, இது அண்ணனை ஏமாத்தியாவ. அம்மா, என்னமோ ஃபிகரை பத்தி பேசிக்கிட்டு இருந்த. அண்ணி, அத்தனுக்கு கூட ஒரு ஃபிகர் வந்திருக்கு பாருங்க. ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா? சிச்சி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அத்தானுக்கு ஃபிகர். டேய், அவனுக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அவளை விட இந்த பொண்ணு அத்தானுக்கு பக்கத்துல நிக்கச்சுல தானே நல்லா இருக்கு. பொண்ணை சேஞ்ச் பண்ணிடுவோமா? இவன் ஒருத்தன். யாரா இந்த பொண்ணு? நானும் உங்க கூட தானே நிக்கேன். புதுசா இருக்கு. ஆனா ஒரு தினுசா இருக்கு. இவ யாரு? அடா, வாங்க மாப்பிள. என்ன அங்கே நின்னுட்டியா? உள்ள வாங்க. மாமா, நல்லா இருக்குதீங்களா? ஆமா மாப்பிள, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்குதீங்களா? ஆமா மாமா. அது பிறகு உங்க அம்மா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம் மாமா. ஆமா, இந்த பொண்ணு யாரு? அட அத்தை, நீங்களும் இதுலதான் நிக்கிறீங்களா? உங்களை இப்பதான் பாக்கேன். ஆமா மாப்பிள, என் பொண்ணு போனதுல இருந்தே என்ன இனிமே உங்களுக்கு கண்ணு தெரியாதுல்ல? தாங்க, அவளை பத்தி தான் தெரியல மாப்பிள. அவ அப்படிதான் என்னத்தையாவது உளறிக்கிட்டு கிடப்பா. நான் உளறியது இருக்கட்டும், இந்த பொண்ணு யாரு? அட்டா சக்க, நான் நினைச்சேன் இந்த கேள்விய எங்க அம்மா தான் கேட்க ஆரம்பிக்கணும். தங்கானா சும்மாவா? கவினன். என்ன ரோசு? இந்த பிகர் யாரு? அந்த சுருட்டையை கூட்டிட்டு வருவான்னு பார்த்தா இந்த பிள்ளை நல்லா இருக்கேன். பாட்டி, இந்த பிள்ளைய அத்தான லவ் பண்ணி ஆவலாம். ஏன் உள்ளதா? ஆமா. அட கடவுளே, இப்படி ஒரு தங்கமான பிள்ளையா பிடிச்சிருக்கு. ஏன் இவன் நம்மள கிட்ட மறைச்சாய்? அக்கா நம்ம வீட்டு பொண்ணு கண்டியலா பாட்டி. நம்ம அவிய காதலுக்கு எதிர்ப்பா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு மறைச்சிருப்பாரு. அட கிறுக்கு பயலே, அந்த அகல்யாவை கட்டியதுக்கு இந்த பிள்ளை எவ்வளவோ நல்லா இருக்கியாளே. பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாய். கூட வந்திருக்க பிள்ளை இப்பதானே பாக்கேன். ஆமா, அந்த பிள்ளைய கூட்டிட்டு என்னத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்காரு. கல்யாணமா? அப்ப அவளுக்கு கூட நிச்சயதார்த்தம் நடந்தது? அது காத்துல அழிஞ்சு போயிட்டு. ஐயோ, இப்ப அந்த தேவிகா தூக்குல தொங்குவாளே. ஆமா, கல்யாணம் பண்ணதுக்கு முடிவு பண்ணிருக்கியாவ. சரி, இங்க என்னத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்? அது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சைன் பண்ணதுக்கு யாரும் இல்லையா? அதான் உங்களுக்கு தான் வருணத்தனுக்கு மேல ரொம்ப அக்கறை பாசம் எல்லாம் இருக்கான்.
அதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சைன் போடுறதுக்கு உங்களை கூட்டிகிட்டு போலான்னு வந்திருக்காரு. என்னைய கூப்பிட்டு ஒரு சைன் என்ன 9 சைன் போட்டு கொடுப்பேன். அதனாலதான் உங்களை கூட்டிகிட்டு போறதுக்கு வந்திருக்காரு. மாப்பிள, அந்த தேவிகா இந்த பிள்ளைக்கு கழுத்துல வரன் தாலி கட்டத்துக்கு விட்டாலாம், இது தகர விட மாட்டாளே. யார் இந்த பிள்ளைன்னு கேட்டேன். அதான் இவ நம்ம வீட்ல தான் ஸ்டே பண்ணிருக்கா. வெரி குட். உங்க வீட்லயா? யாரு? யார் மாப்பிள? தூரத்து சொந்தமா? இல்ல மாமா, இவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. திருச்சியில இருந்து வந்திருக்கா. கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்ல தான் ஸ்டே பண்ணுவா. தெரிஞ்ச பொண்ணா? ஆமாத்த. நான் பார்த்ததே இல்ல. நானும் பார்த்தது இல்லாத்த. பொற வீட்ல தங்க வச்சிருக்கியா? இல்ல, தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா. அதான் கொஞ்ச நாள் நம்ம வீட்லயே. ஓ, உன் பேர் என்னமா? சார்லதா. இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கனே. அதான் எனக்கு அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி அப்பப்ப தோணிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு குரலை கேட்ட மாதிரியா இருக்கு. இன்னொரு தடவை பேசு. என்னம்மா? ஆமா, இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கேன். ஆனா எங்க கேட்டிருக்கேன்னா ஞாபகத்துல வரல. மானம் கெட்ட பையன் என்ன கதை அடிச்சு விட்டுட்டான். ரோஸ், ஃபன்னு. அதால. ஆனா இந்த பிள்ளைக்கு பியார நான் எங்கேயோ கேட்டிருக்கனே. கொல்லாம். அத்தானுக்கு பார்த்த மாதிரி தோணுதான், அம்மாக்கு குரலை கேட்ட மாதிரி தோணுதான். உங்களுக்கு பியாரா? கவனு, எனக்கு கூட இந்த குரலை எங்கேயோ கேட்ட ஞாபகம். சூப்பர் அண்ணி, சூப்பர். உங்களுக்கு அம்மாக்கும் குரலு, அத்தானுக்கு முகம். நம்ம ரோஸுக்கு பியாரு. ஆக மொத்தம் அந்த பிள்ளை திருச்சியில உள்ள பிள்ளை. எல்லாரும் போய் பாத்துக்கிட்டு வந்தியலாம். ஏன்னு இந்த குரலை எங்க கேட்டிருக்கியா? அதுதான்டா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எங்கேயோ கேட்டிருக்கேன். கேட்டியா? நல்ல யோசிங்க அண்ணி. அதான்டா ஞாபகத்துல வர மாட்டேங்குதே. ஐயோ அண்ணி, கடந்த காலத்துக்குள்ள போய் யோசிங்க. இல்ல, ஞாபகத்துல வரல. இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் யோசிச்சல்னா தானே ஞாபகத்துல வரான். கடந்த காலத்துக்குள்ள போங்க. இச்சி வாய் மூடுறா. இப்ப அருந்ததி படம் பாத்துக்கிட்டு வந்திருக்கான் போல. சரி ரோஸ், அன்னைக்கு இந்த குரலை எங்க கேட்டாவன்னு ஞாபகத்துல இல்ல. உங்களுக்கு பியார எங்க கேட்டிருக்கியா? ஞாபகம் வந்துட்டு. சொல்லுங்க. அவதான் பிரியாமணி. என்ன? அதான் பிரியாமணி. அதுல கூட ரெட்டை வேடம் போட்டு 2 பிள்ளைகள் நடிச்சிருக்குமே. ஒருத்திக்கு பேர் சாரு, இன்னொருத்திக்கு பேர் லதா. யாவையா உனக்கு இது? ஆமா, இவ இப்ப சாருவா வந்திருக்காளா இல்லனா லதாவா வந்திருக்காளா? இந்த கிழவி காமெடி பண்ணிங்கிற பேர்ல கன்றாவியா பண்ணிக்கிட்டு இருக்குது. வாங்க மாப்பிள்ள, இருங்க. பரவாயில்ல அத்தை, இப்ப கிளம்ப வேண்டியதுதான். அர்ஜுன் இல்லையா மாமா? மேல இருக்கான். வந்தாருன்னா அவர்கிட்டயும் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு போலாமேன்னு பாக்கேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, 3வது கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கிடுங்க. நான் தடுக்கே போறது இல்ல. ஆனா நீங்க இப்படி வேற கல்யாணம் பண்ணுதியால்னா பிள்ளைய எங்க கிட்டே விட்டுக்கிட்டு போங்க. பிள்ளைய கூட்டிக்கிட்டு போறதுக்கு நான் எக்காரணம் கூட சம்மதிக்க மாட்டேன். ஒன்னில் உங்களுக்கு பிள்ளை, அப்படி இல்லையா அந்த அகல்யா. ஏம் தியா, இப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் வருண். சாரு, அவதான் தியா, என்னோட ஃப்ரெண்டு. சொல்லிருக்கேல, அர்ஜுனோட ஒய்ஃப். ஹாய். யாரா இந்த பொண்ணு? தியா, கொஞ்சம் அர்ஜுனை கூப்பிடாய். மாப்பிள்ள, நான் தான் சொல்லியலாம், பிள்ளைய கூட்டிட்டு போடாதே. அவளை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. அப்ப பிள்ளைய உங்க கூடல அனுப்பி வைக்கேன். அர்ஜுனும் சொல்லிட்டான், பிள்ளைய கூட்டிட்டு போடாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அவளதான் கல்யாணம் பண்ணுவியானா பிள்ளைய உங்களுக்கு கூடல அனுப்பவே முடியாது. தியா, கொஞ்சம் அர்ஜுனை கூப்பிடாய். வருண், ஒரு நிமிஷம் வரேன். ஆமா, நீங்களாச்சும் தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கிடுங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு அதான் அகல்யாக்கே வாக்கு கொடுக்க வேண்டியதா போயிட்டு. என் மேலதான் தப்பு. நான் அதுல இருந்து தப்பிக்க விரும்பலதான். ஆனா அதான் நான் அகல்யாக்காக எல்லாம் பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு நினைக்கல. தியா தான் பிள்ளைய பாத்துக்கிடியது. அவளுக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியல. இதுல அவ வியானையும் பாக்கணும், ஐராவையும் பாக்கணும். அதான் அவளை கூட்டிட்டு போலான்னு பாக்கேன். அதான் அவ எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாளே. கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனா இப்ப அவளை பாத்தியல, நல்லா தானே இருக்கா. இது பறவைக்கு என்ன? மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்காவது புரியுதா? எனக்கு புரியுது மாப்ள. தங்கம், நான் தான் உனக்கிட்ட முதலே சொன்னேன்ல, எப்ப அஞ்சு இறந்து போனாலும் அது பறவையில இருந்து நம்ம அவருக்கு வாழ்க்கையில தலை போடுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்ல. என்ன மாமா, நீங்களும் இப்படி எல்லாம் பேசுதியா? ஐயோ மாப்ள, நான் தப்பா பேசலாம். உங்க வாழ்க்கையில இன்னொரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அஞ்சு இருக்குச்சுல நீங்க இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு நினைச்சிருந்தீங்கன்னா அது தப்பு, பெரிய தப்பு. அடா 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 அடா, அத சொல்லி ஆள பாருங்களேன். என்ன டாடி, உங்களை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வாரியா? கரெக்டா? நீ வந்தேன்னு வச்சுக்கா, பய மூட்டு நில்ல. உண்மையை சொன்னா நம்ம தாடிக்கு என்ன கோவம் வருது. இனிமே நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, அவள்கிட்ட பேசப்படாது, இவள்கிட்ட பேசப்படாதுன்னு சொல்றதுக்கு இங்க இருக்கவியலுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. அகல்யாவை கல்யாணம் பண்ணியது நல்லதுன்னு தோணுச்சுன்னா தாராளமா கல்யாணம் பண்ணுங்க. பண்ணட்டு, நான் என்ன வேண்டாம்னு சொன்னேன். ஆனா பிள்ளை இங்கதான் நிக்கணும். அத்தை, அத்தை, ஐராவை நான் மொத்தமா கூட்டிகிட்டு போறேன்னு சொல்ல வரல. ஏன் அம்மாக்கு ஐரா மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை உங்களுக்கும் இருக்கு. நான் என்னைக்குமே உங்களுக்கு ஐராக்கு மேல உரிமை இல்ல. அஞ்சுதான் உயிரோட இல்லையே, எனக்கு மட்டும் தான் உரிமை. எங்க வீட்டுல உள்ளவியலுக்கு மட்டும் தான் உரிமை. என் வாழ்க்கை சம்பந்தமா எங்க வீட்டுல உள்ளவிய மட்டும் தான் முடிவெடுக்கணும். அப்படி எல்லாம் நான் என்னைக்குமே நினைச்சது இல்ல அத்தை. ஏதோ முட்டாள்தனமா ஒரு தப்பு செஞ்சுட்டேன். ஏன் என்னமோ கொஞ்சம் நல்லா ஸ்டெடி ஆனதுக்கு பிறகு அர்ஜுனே வந்து கூட்டிட்டு வரட்டும். என்ன ஐரா, அப்பா கூட வீட்டுக்கு வரியா? இவ பேரு சாரு. இனிமே நம்ம வீட்டுல உன்னை பத்திரமா பாத்துப்பான்.
சாடு இல்லடா சாரு சொல்லு. சார் அவளுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடட்டும். என்னத்த என்னமா அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கிறியா? நான் தான் சொல்லியேல, என் அம்மாக்கு இருக்க எல்லா உரிமையும் உங்களுக்கும் இருக்கு. ஏக்கு உடம்புக்கு முடியாததுனாலதான் கூட்டிட்டு போதுக்கே வந்தேன். இங்க பாருங்க, அவளுங்க எல்லாம் பிள்ளைய பாப்பாளுங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏதோ கூட ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்குதியா, இனிமே இவதான் பாத்துப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிள்ளைக்கு அங்க ஏதாவது ஒரு அநியாயம் நடந்ததுன்னா பிள்ளை இங்கே நாங்க கூட்டிக்கிட்டு வந்துருவோம். என்ன மாமா இது? தங்கா, இப்ப என்ன சொல்லிட்டேன்? அவர் பிள்ளைக்கு அப்பா, அவர் பார்த்து பாரு. இங்க பாருமா, பிள்ளை யார் பாத்துக்க போறதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என் பியாத்திக்கு ஏதாவது ஒண்ணுன்னு வச்சுக்கா, எவ்வளவு சும்மா விட மாட்டேன். இவன் என்ன மெண்டலா? மாப்பிள, நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்கிடாதுங்க. பரவாயில்ல மாமா, அத்தை பத்தி தெரிஞ்சது தானே. இதை விட நிறைய பேசுவாவன்னு நினைச்சேன், இதோட முடிச்சிருக்காவளே. என்னம்மா வீட்டை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கா? ஒண்ணும் இல்ல சார். இல்ல மேல மேல பாத்துக்கிட்டு நின்னியே, அதான் கேட்டேன். இல்ல வீடு ரொம்ப நல்லா இருக்காதான், சுத்தி பார்க்கணும் போல இருந்தது, அதான் பார்த்தேன். சுத்தி பார்க்கணும் போல இருக்கா? அதுக்கு என்னம்மா, தாராளமா போய் பாரு. சரி சார். என்ன சாரு, நம்ம வீடு இதை விட பெரிய வீடுதான். இந்த வீட்டுக்கு பறவைக்கு வச்ச வீடுதான். அந்த வீட்டுக்கே இது வரைக்கும் நீ மேல மாடிக்கெல்லாம் போனியான்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டுல சுத்தி பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? இல்ல சார், வீட்ல யூஸ் பண்ணிருக்க திங்ஸ் எல்லாம் நல்லா இருக்காதான். நிறைய பொருள் பழசே யூஸ் பண்ணிருக்காவ, எல்லாம் நல்லா இருக்காதான். ஆமாமா, இந்த இடத்துலதான் அர்ஜுனுக்கு அம்மா வாழ்ந்தாவ. அந்த வீடை இடிச்சு கட்டதுக்கு அர்ஜுனுக்கு விருப்பமே இல்ல. இருந்தாலும் இடிக்க வேண்டிய நிலைமை. நிறைய பொருள் அங்க உள்ளதான் இங்க பயன்படுத்தி இருக்கோம். அதனால பாக்குறதுக்கு என்னமோ கொஞ்சம் நல்லா இருக்கும். பழைய பொருள் எல்லாம் ரொம்ப மதிப்பு கூட்டினது கண்டியா. அர்ஜுன் வந்ததுக்கு பிறகுதான் மாப்பிள்ளை கேட்டுட்டு போவாரு. நீ போய் வீட்டை சுத்தி பாரு. இல்ல பரவாயில்ல சார். மாப்பிள்ள ஒன்னும் சொல்ல மாட்டாருமா, போய் பாரு. சுத்தி பார்க்கணும்னா போய் சுத்தி பாரு. சரி சார். அடிச்சு சாகடிச்சிருவேன். என்னங்க அஜு, நான் தான் முதல்ல சொன்னேன்ல, வருண் அவன் பிள்ளையை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கான். உங்களை பாக்கிறதுக்கு தான் வெயிட்டிங். கீழே வாங்கன்னு சொன்னா கேட்டியலா? அவனை பாக்கிறதுக்கெல்லாம் வர முடியாது. அது பிறவைக்கு பிள்ளை அவனுக்கு கூட எல்லாம் உடவும் முடியாது. அது பிறவைக்கு வருண் ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கான். பொண்ணு கூட்டிக்கிட்டு வந்திருக்கானா? ஆமா, நீங்க கீழே வந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு உங்க கூட அமைதியா வருவேன். அப்படி இல்லனா இப்படியே கெட்டி பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போவேன். யாருக்கு தெரியும், போற வழியில கிஸ் கூட பண்ணலாம். பண்ணுவேன். உண்மையை சொல்லுங்க, என்ஜாய் பண்றீங்க தானே? ஏண்டி உனக்கு வெக்கமே இல்லையா? சேச்சா, கட்டின புருஷன்கிட்ட என்ன சூடு சொரணை எல்லாம். வாங்க. வர முடியாது, கையடி. பிள்ளைய அனுப்ப முடியாது. பிள்ளை இங்க நல்லா தானே இருக்கான். அங்க போனா போனு கேப்பான். அவன் பிள்ளைய அவன் கூட்டிக்கிட்டு போறதுக்கு வந்திருக்கான், அனுப்பிதான் ஆகணும். அவன் கூப்பிட்டோன்னா அனுப்பிடுவோமா? அதெல்லாம் அனுப்ப முடியாது. இப்ப வர போறியலா இல்லையா? வர முடியாது. அப்போ ஓகே, என் காய்ச்சல உங்களுக்கு தரேன். அட, இது அத்தானுக்கு கூட வந்த பொண்ணு தானே. இந்த பொண்ணு என்ன மேல வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்குது? ஹாய். ஹாய். என்ன தெரியுதுங்களா? தெரியுது. அதானே, எப்படி தெரியாம போவோம்? ஆமா, என்ன எப்பல இருந்து தெரியும்? என் எதிரில தானே நிக்கிறியா? என்னாச்சு, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க என்ன பண்ணிக்கிட்டு நிக்கிறியா? சும்மா டைசனை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ ஆமா, என்ன தெரியாது? என் டைசனை மட்டும் எப்படி தெரியும்? என் எதிரில தானே இருக்கான். பேர எப்படி தெரியும்? வரும்போது வருண் சார் சொல்லிக்கிட்டு வந்தாரு. நக்கல் பேச்சு கொஞ்சம் கூடுதலா இருக்க மாதிரி இருக்கா? இல்ல நமக்கு தான் இப்படி தோணுதா? சேச்சா, ரொம்ப அமைதியான பொண்ணு. ஹலோ. டைசன் எவ்வளவு ஃபேமஸ் அப்பா. டைசனையும் பாத்துக்கிட்டு அப்படியே வீடையும் சுத்தி பார்க்கலாம் தான். வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஓ சரி சரி. டான், நீங்க அரியர்லாம் கிளியர் பண்ணிட்டீங்களா? இல்ல, வரும்போது வருண் சார் சொல்லிக்கிட்டு வந்தாரு. வழக்கமா ரோஹித் தான் தானே நம்ம பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணுவாரு. கூடவே வருணத்தானே சேர்ந்துட்டாரோ? அரியர். வீட சுத்தி பாக்கிறதுக்கு தானே வந்தியா? அப்படியே சுத்தி பாருங்க. எல்லாருமே நம்மள பார்த்து நக்கல் பண்றாவ. ஒரு நாள் இந்த கவின் பெரிய ஆளாகி காட்டுறேன். அன்னைக்கு நான் மேல நிப்பேன், நீங்க எல்லாரும் கீழே என்ன பாக்கிறதுக்கு வருவியா? அப்ப நான் மேல நின்னுகிட்டு கீழே நிக்க உங்களுக்கு ஹாய் அப்படின்னு கைய காட்டுறேன். அன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு. ஏன் இப்ப விட போறியா இல்லையா? ஐ லவ் யூ சொல்லுங்க, அப்பதான் விடுவேன். இங்க போறதியா? நான் ஏற்கனவே வேற டென்ஷன்ல இருக்கேன். அடி வாங்கிட்டு போயிடாத. நீங்க வருண் கூட வந்த பொண்ணு தானே? நீங்க எப்படிங்க? சாரி சார், நான் வீடை சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். குழந்தை சத்தம் கேட்ட மாதிரி இருந்தா அதான் தெரியாம வந்துட்டேன். சாரி. பரவாயில்ல. அர்ஜுன், இந்த பொண்ணு தான் வருண் கூட்டிட்டு வந்தான். இவங்க ஏதோ பிரச்சனையில இருக்காவலாம். இப்ப வருண் வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்காவலாம்.